பறவைங்களோட கிராமத்துல சில நாட்களா மழையே இல்ல. வானில ரொம்ப சூடாதான் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு கிணறுல இருக்கிற தண்ணியும் வத்தி போய்கிட்டே தான் இருந்துச்சு. விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற துணிக்குருவி மாதிரி இருக்கிற விவசாயிங்களுக்கு தண்ணி கஷ்டம் அதிகமாவே இருந்துச்சு. இப்படி ஒரே கஷ்டத்துல இருக்கும்போது சிச்சு காக்காவுக்கு மட்டும் அவருடைய பணமும் அவருடைய வியாபாரம் தான் முக்கியம். ஒரு நாள் காலையில மரத்துக்கு கீழே நின்னு துணி, குஹு, சோட்டோ 3 பேருமே தண்ணி பிரச்சனைய பத்தி தான் ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி ரொம்ப கவலையா, ஐயோ இந்த வறட்சியால ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழை பெய்யாம தண்ணி இல்லாம விவசாயம் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். துணி, விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லைன்னு நீ சொல்ற. நீங்க விவசாயம் பண்ணல அப்படின்னா என்ன மாதிரி மளிகை சாமான் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மளிகை பொருள் எங்க இருந்து வரும்? கடையை நான் இழுத்து மூட வேண்டியதுதான் போல. ஏன் நிலைமையும் உங்களை மாதிரி தான் இருக்கு. நான் மண்பானை செய்யறவ. மண்ணை கலக்கிறதுக்கு எனக்கு தண்ணி வேணாமா? தண்ணி இல்லாம மண்ணை பிசையவும் முடியல, பானையை செய்யவும் முடியல. நாம இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதாகணும், இல்லனா ரொம்ப கஷ்டம். யோசிக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வட்டி கணக்கு போட்டுக்கிட்டே சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சு காக்கா பின்னாடி மகிக்கழுகும் லூசிபுராவும் வந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, உங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப கவலையாதான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? என்னோட வட்டி வியாபாரம் நல்லா தான் நடக்குது. பணம் இருந்தா சிட்டிக்கு போய் கூட தண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். சிச்சோ, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஆனா நீ மட்டும் நீ நல்லா இருக்கன்றத சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. என் கோழி ஃபார்முக்கு கூட தண்ணி இல்ல. கோழிங்க எதுவும் தீவனம் திங்க மாட்டேங்குது. ஆமா ஆமா, என்னோட வியாபாரத்திலயும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ மட்டும் வட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்க. அது கேட்ட சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, என் கஷ்டம் என்னோடது, உங்க கஷ்டம் உங்களுடையது. பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்தா இப்போ நாம பணம் கொடுத்தாவது தண்ணிய வாங்கி பயன்படுத்தலாம் இல்லையா? துணிக்குருவி ரொம்ப கோவமா, போது சிச்சு, உன் பெருமை பாடுறதுக்காக தான் இங்க வந்தியா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உன்னோட புள்ள சின்னவும் இந்த ஊர்ல தானே இருக்கான். அவனும் இந்த வெயிலால கஷ்டப்படுறான் தானே? ஏன் புள்ளைக்கே உங்க நிலைமை இல்ல. அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையே தண்ணியா செஞ்சு குடிச்சிருவான். அன்னைக்கு சாயந்தர நேரம் பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா அவங்க ஊருக்கு மத்தியில இருக்கிற பழைய கிணறு கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கிணத்துல தண்ணி இல்லைங்கிறத பார்த்து சின்னுவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சின்ன காக்கா கோவமா, அட இந்த கிணத்துல சுத்தமா தண்ணியே இல்ல. நான் எங்க அம்மா கிட்ட போய் இப்பவே கேக்குறேன், தண்ணி ஏன் இல்ல அப்படின்னு. அத கேட்டு புஜ்ஜி குருவி, டேய் சின்னு, என்னடா நீ? இதுல தண்ணி இல்லைன்னா உங்க அம்மாவால என்ன பண்ண முடியும்? நீ ஏன் இப்பதானே விளையாட வந்த? வா விளையாடலாம். புஜ்ஜி, ஏன் இப்படி பேசுற? கிணத்துல தண்ணி இல்லைன்னா உங்க அம்மா எப்படி சமைப்பாங்க? உனக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க? பொண்ணு சொல்றது உண்மைதான். எங்க அம்மா பிசுனாரியா இருக்கலாம், ஆனா இந்த தண்ணி பிரச்சனை எல்லாருக்கும் சொந்தம். இத பத்தி எங்க அம்மா கிட்ட நான் பேசணும். சின்ன காக்கா உடனே அவங்க அம்மா கிட்ட போய் தண்ணி பிரச்சனைய பத்தி பேச ஆரம்பிச்சா. அம்மா, நம்ம ஊர்ல வறட்சி வந்திருக்கு. கிணத்துல தண்ணியே இல்ல. நீ எப்பவுமே சிக்கனத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருப்ப இல்லம்மா. அப்படி இருக்கிற நீ இந்த தண்ணி பிரச்சனைய பத்தி ஏமா பேசவே மாட்டேங்கிற? டேய், என்னோட வியாபாரத்தை நான் நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணி பிரச்சனை ஊருக்கு சொந்தம். என்கிட்ட இருக்கிற பணத்துல நான் தண்ணி வாங்கி பயன்படுத்திப்பேன். அம்மா, உனக்கு தெரியுமா, தண்ணி இல்லாம துணி அத்தையால விவசாயம் செய்ய முடியல. அவங்க வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாமே காஞ்சு போய்கிட்டு இருக்கு. நீ எப்பவுமே சிக்கனம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவல, அது ஏன் இப்ப பயன்பட மாட்டேங்குது? சிச்சு ரொம்ப கோவமா, நீ என்னோட புள்ளையா இல்ல அந்த துணியோட புள்ளையா? ஏன் பணத்தை செலவு பண்ண முடியாது. அம்மா, நீ எவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வச்சாலும் தண்ணி இல்லாம உன்னால உயிர் வாழ முடியுமாமா? தயவு செஞ்சு அந்த பணத்துல ஏதாவது எல்லாருக்கும் உதவி செய்யுமா? சின்ன காக்கா சொன்னதை கேட்ட சிச்சு காக்கா யோசிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் துணிக்குருவி கூடவே சோட்டுவும் கூட்டிக்கிட்டு அங்க வந்தா. என்ன சிச்சு, உன் பிள்ளைய உனக்கு பாடத்தை கத்து கொடுக்கறான், ஆனா நீ மாற மாட்டல? என்ன டொனி, நீயும் என்ன கிண்டல் பண்ண வந்துட்டியா? கிண்டல் பண்ணல சிச்சு, சின்ன சொன்னதுல உண்மை இருக்குல்ல. நாம எல்லாரும் ஆத்துல இருக்கிற தண்ணிய ஊருக்கு கொண்டு வரதுக்கான வழி பார்க்கணும். என்னது ஆறா? ஆறு ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க இருக்கிற தண்ணிய நம்ம ஊருக்கு நம்மளால எப்படி கொண்டுட்டு வர முடியும்? அப்போ மகிக்கழுகு சிச்சு காக்கா கிட்ட வந்து, சிச்சு, எந்த வேலையும் கஷ்டப்படாம செய்ய முடியாது. இன்னைக்கு நாம ஊருக்கு தண்ணிய கொண்டு வரல, அப்புறம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் தான் போயாகணும். சிச்சு, நீ ஒரு நல்ல வியாபாரி, நல்லா யோசிப்ப. இந்த தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்து நீ ஏதாவது யோசிக்க கூடாதா? கடைசியில சின்ன காக்கா வேண்டிக்கிட்டது
நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து சிச்சு காக்கா ஒத்துக்குச்சு. அப்பதான் அங்க லூசி புறாவும் குஹுவாத்தும் வந்தாங்க. எல்லாரும் அந்த தண்ணி பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக ஒன்னா சேர்ந்தாங்க. சரி, தண்ணி பிரச்சனை ஊர்ல இருக்கு. இந்த ஊர்ல தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால அந்த ஆத்து தண்ணிய ஊருக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு டெலிவரி பிளானை நான் போடுறேன். என்னது டெலிவரி பிளானா? என்ன சிச்சி இது? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பணத்தை போட்டு ஒரு டேங்கர் லாரிய வாங்கலாம். அந்த லாரியில ஆத்துல இருக்கிற தண்ணியை ரொப்பி கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஐயோ, டேங்கர் லாரிக்குனா பணம் நிறைய செலவாகுமே. அதானே, அவ்வளோ பணத்துக்கு நாம என்ன பண்றது? அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் வட்டி போடாம எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? மறுபடியும் உன் கஞ்சத்தனத்தை ஏதாவது காட்ட போறியா? இல்ல சோட்டோ, அந்த டேங்கர் மெயின்டெனன்ஸ்க்காக எல்லாருமே வாரத்துக்கு 10 ரூபாய் கொடுக்கணும். அப்பதான் இந்த சேவை எப்பவுமே தொடரும். நமக்கு அதுக்கப்புறமா தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது. ஊர்ல எல்லாருமே தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இதுதான் என்னுடைய திட்டம். சிச்சு, உன் யோசனை நல்லா இருக்கு. உன்னுடைய கஞ்ச புத்தி இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் பெரிய உதவிதான் செஞ்சிருக்கு. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் சிச்சு காக்காவோட கஞ்சத்தனத்தையும் சிச்சு காக்காவோட புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினாங்க. அப்படியே சிச்சு காக்கா பணம் கொடுத்த உடனே அந்த ஊருக்கு ஒரு டேங்கர் லாரிய கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணி வண்டியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கிராமத்து ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பன்னுக்கிளி, புஜ்ஜி குருவி 2 பேரும் இந்த வேலையில சின்ன காக்காவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. டேய் சின்னோ, புஜ்ஜி, நாம 3 பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்குமே தண்ணியை கொண்டு போய் கொடுக்கலாம்ல? என்னது, 3 பேரும் சேர்ந்து தண்ணியை கொடுக்கறதா? ஏண்டா பன்னு, உனக்கு சோம்பேறித்தனமா இல்லையா? சோம்பேறித்தனம் எல்லாம் இருக்கு. ஆனா எங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கே. இங்க பாரு புஜ்ஜி, பெரியவங்க கஷ்டப்படும் போது நாம இப்படி சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நீயும் வந்து எங்களுக்கு உதவி பண்ணு. சரி சரி, என்னுடைய சோம்பேறி மூளைக்கிட்ட கேட்டு தண்ணியை எப்படி ஈஸியா எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு வரேன். அப்படி புஜ்ஜி குருவி, பன்னுக்கிளி, சின்ன காக்கா 3 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாக்களுக்கு இந்த வேலையில உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல தண்ணி பஞ்சம் தீர்ந்ததுனால துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சிச்சு, நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவி. உன்னுடைய கஞ்சத்தனம் தான் எனக்கு எங்க பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்கு. ரொம்ப நன்றி. அதை கேட்டு சிச்சு காக்கா சந்தோஷமா, டோனி, என் பிள்ளையோட விருப்பமும் உங்களுடைய கஷ்டமும் தான் என் கண்ணை திறந்துச்சு. இனி நமக்கு இந்த ஊர்ல எப்பவுமே தண்ணி பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. சிச்சோ, உன்னை கஞ்ச பிசினாரின்னு நினைச்சோம். ஆனா அந்த பிசினாரித்தனம் தான் இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு பெரிய உதவிய செஞ்சிருக்கு. குஹுவாத்து, சோட்டுக்கிளி, துணிக்குருவி, லூசிபுரா, சிச்சு காக்கா, மகிக்கழுகு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற தண்ணி பஞ்சம் நிரந்தரமா தீர்ந்துடுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது சுயநலத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா வேலை பார்த்தோம்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தை வேணும்னாலும் நம்மளால தீர்த்துக்க முடியும். அதே மாதிரி நட்பை எந்த பணத்தை கொடுத்தும் வாங்கவும் முடியாது. பசியை தீர்த்த பசு. துணிக்குருவிக்கு சின்னதா ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு பின்னாடி மல்லிப்பூ மாதிரி இருக்கிற ஒரு பசுமாடு இருந்துச்சு. அது பேரு கௌரி. துணியோட பொண்ணான புஜ்ஜி குருவிக்கு அந்த கௌரினா ரொம்பவும் பிடிக்கும். தினமும் கௌரி கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பா. கௌரிக்கு அவதான் சாப்பாடும் போடுவா. இதுதான் புஜ்ஜி தினமும் செய்யற வேலை. கௌரியும் புஜ்ஜிய பார்த்த உடனே ரொம்ப பாசத்தோட பக்கத்துல போகும். துணியோட குடும்பம் ஏழை குடும்பமா இருந்தாலும் கௌரி குடுக்கிற பாலை வித்து நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாள் அவங்க கிட்ட இருக்கல. துணிக்குருவி அவருடைய வீட்டோட தேவைகளுக்காக கிட்டத்தட்ட ஊர்ல எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கி வச்சிருந்தா. இப்ப அவ வாங்கின அந்த கடன் தான் அவளுக்கு முதல் எதிரியா நின்னுகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில துணி அவ வீட்டு வாசல்ல இருக்கிற தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கும் போது மகிக்கழுகு துணியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன துணி, சந்தோஷமா நின்னுக்கிட்டு இருக்கியா? பணம் வாங்கி 1 மாசம் ஆச்சு. நான் சும்மா உன்னை பாத்துட்டு போக வரல. என் பணத்தை எப்ப கொடுக்க போற? உடனே துணிக்குருவி கொஞ்சம் பதட்டமா, அட மகி, வா உக்காரு, தண்ணி கொண்டு வருவா. மகிக்கழுகு கோவமா, டோனி, எனக்கு உன்னுடைய உபசரிப்பு தேவையில்லை. என் பணம் என்னாச்சு சொல்லு. மகி, இன்னும் கொஞ்சம் நேரம் கொடு. இந்த தடவை விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சதுன்னா ஒரேடியா உன்னுடைய கடன் மொத்தத்தையும் தீர்த்திடுறேன். என்ன நம்பு ப்ளீஸ். மகிக்கழுகு சத்தமா சிரிச்சு, உன்னை நம்பணுமா? இந்த மாதிரி நீ எத்தனை தடவை சொல்லிருக்க, ஆனா பணம் கொடுத்திருக்கியா?
நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நான் உனக்கு கொடுத்த கடன் பணத்துக்கு பதிலா இதோ இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன். துணிக்குருவி அழுதுகிட்டே, ஐயோ அப்படி பண்ணிடாத மகி, இந்த வீடு இல்லைன்னா நானும் என் பொண்ணும் எங்க போவோம் சொல்லு. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கூட. இங்க பாரு துணி, கடன் கொடுக்கும் போதே சொல்லிருக்கேன் கடனை சரியா திரும்ப கொடுத்துடணும்னு. சரி, உனக்கு 1 வாரம் அவகாசம் கொடுக்கறேன், அதுக்குள்ள என்னுடைய கடனை தீக்கிர வழிய பாரு அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு அங்க இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் சோட்டுக்கிளி துணி வீட்டுக்கு வந்தா. துணி, நல்லா இருக்கியா? என்னாச்சு, முகம் எல்லாம் வாடி போயிருக்கு, கண்ணு செவந்திருக்கு, ராத்திரி சரியா தூங்கலையா? என்ன சொல்ற சோட்டு, நேத்து மகி வந்து என் வீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ராத்திரி முழுக்க அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஐயோ அப்படியா? உன் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்கிட்டயும் கொடுத்த உதவி எதுவும் இல்ல. அதனாலதான் நானே வந்தேன். சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்னாச்சு? எனக்கு இப்ப அது அர்ஜென்ட்டா தேவைப்படுது. சோட்டு, இப்ப என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. மகிக்கு கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்ல. உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவை என்னோட பணம். சரி, வீட்ல ஏதாவது பொருளாவது கொடு, அதையாவது வட்டி கணக்குல எழுதிக்கிறேன். எனக்கு வேற வழியும் இல்ல அப்படின்னு சோட்டு உள்ள வந்தப்போ, அத்தை, எங்க வீட்டுல எந்த பொருளும் இல்ல. தயவு செஞ்சு எதுவும் எடுத்துட்டு போகாத. இந்த வீட்டுல நான், எங்க அம்மா, இந்த கட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. நீ சும்மா இரு, பெரியவங்க பேசும்போது குறுக்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு புஜ்ஜியை திட்டி துணியோட வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டில பொருள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்துட்டா. சோட்டு, இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா நாங்க எதுல சமைக்கிறது, நாங்க எதுல படுத்து தூங்குறது சொல்லு. அப்படின்னா என் பணத்தை கொடு. நீ வாங்கின கடனுக்கு இதெல்லாம் வித்தாலும் பாதி பணம் தான் தேரும். மிச்ச பணத்தை நான் அப்புறமா வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சோட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அந்த வீட்டுல இப்ப எந்த பொருளுமே இல்ல. துணியும் புஜ்ஜியும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து கௌரி ரொம்பவும் வருத்தப்பட்டா. அடுத்த நாள் காலையில எல்லாரை விடவும் ரொம்பவும் மோசமான லூசி புறா அங்க வந்துச்சு. அது வந்த உடனே வீட்டு தோட்டத்துக்கு தான் போச்சு. என்ன டோனி, வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்குது போல. காய்கறி எல்லாம் நல்லாதான் விளைஞ்சிருக்கு. நான் கொடுத்த பணத்துல நல்ல விதைகளை வாங்கி போட்டிருக்க போலியே அப்படின்னு கிண்டலா கேட்டா. லூசி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இப்போதைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல. தயவு செஞ்சு என் நிலைமைய நீயாவது புரிஞ்சுக்கோ. நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தானே நீ கடனா கேட்டப்போ உனக்கு கொடுத்தேன். அப்ப அந்த பணத்தை எனக்கு நீ திரும்ப கொடுக்கணும் இல்ல? அப்படி கொடுக்கலனா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? சும்மா வந்துட்டு போக முடியுமா? இந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறேன். வேண்டாம் லூசி, அந்த காய்கறி இருந்தாதான் நாங்க சமைச்சாவது சாப்பிட முடியும். இப்ப நீ அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா நாங்க என்னதான் பண்றது? பட்டினியா இருங்க அப்படின்னு சொல்லி தோட்டத்துல இருக்கிற எல்லா காய்கறிகளையும் பறிச்சு ஒரு மூட்டையில போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் துணியோட வீட்டுக்குள்ள இருக்கிற சமையலறைக்குள்ள போய் அங்க இருக்கிற கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையுமே பார்த்து மனசுக்குள்ள, இதுவும் எனக்கு தான் சொந்தம். காய்கறியே இல்லாதவங்க வீட்டுல கேஸ் அடுப்பு மட்டும் எதுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிட்டா. இப்ப அவங்க வீட்டுல சாப்பிட சாப்பாடும் இல்ல, சமைக்கிறதுக்கு அடுப்பும் இல்ல. அவங்க வீட்டுல எந்த ஒரு பொருளுமே இல்ல. அவங்க உயிரா நேசிக்கிற கௌரி மட்டும்தான் இன்னும் அங்க இருந்தா. இனி நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியாது, யார் வந்து என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க 3 பேருமே அந்த வீட்டை விட்டு ஊர் எல்லையில இருக்கிற மரத்துக்கு கீழே வாழ ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்க வாழ்விடமா ஆச்சு. கௌரி கொடுக்கற பாலை கறந்து கொண்டு போய் வித்து ஏதோ அவங்களால முடிஞ்ச செலவுக்கு அந்த பணத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அவங்க மரத்துக்கு கீழே இருக்கிறத பார்த்து அங்க வந்து, ஓஹோ, இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டை விட்டு போயிட்டா உங்களை விட்டுடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிச்சு, என்ன மன்னிச்சிடு. என்கிட்ட எதுவுமே இல்ல. கௌரி கொடுக்கற பாலை வித்து உன் கடனை கொஞ்சம் கொஞ்சமா நான் அடிச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. கொஞ்சம் நிப்பாட்றியா? இந்த மாட்டோட பாலை வித்து நீ எப்ப என் கடனை தீக்க போற? அதெல்லாம் நடக்காத விஷயம். அதனால உனக்கு கொடுத்த கடனுக்கு பதிலா இதோ இந்த மாடை நான் கூட்டிக்கிட்டு போயிடுறேன். சிச்சு, என் உயிரை வேணுனாலும் எடுத்துக்கோ, ஆனா கௌரிய மட்டும் கூட்டிக்கிட்டு போயிடாத. அது என் வீட்டுல ஒருத்தி மாதிரி. புஜ்ஜி அவ இல்லனா இருக்கவே மாட்டா அப்படின்னு அழ ஆரம்பிச்சா டோனி. ஆனா சிச்சு காக்கா கொஞ்சம் கூட அசராம கௌரிய கூட்டிக்கிட்டு போச்சு. கௌரி போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்து துணி புஜ்ஜி 2 பேரையுமே சோகமா பார்த்தா. அன்னையில இருந்து அவங்களுடைய நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஆகாயத்துக்கு கூட அவங்க மேல கருணை வரல.
அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தத்தோட ஆகாயமே ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. துணி புஜ்ஜி 2 பேரும் அந்த மரத்துக்கு கீழே நின்னாலும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி ரொம்ப சோகமா, அம்மா பசிக்குதும்மா, பசியால வயிறு வலிக்குது போல, சாப்பிட ஏதாவது வேணும். என்கிட்ட என்ன இருக்கு சாப்பிட கொடுக்க? இரு, யாருக்கிட்டயாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலையில புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு லூசிபுராவோட வீட்டுக்கு போனா துணிக்குருவி. லூசிபுரா கதவை திறந்துச்சு. யாருது? நீயா? இந்த நேரத்துல இங்க என்ன வந்திருக்க? என்ன வேணும்? லூசி, என் பொண்ணு பசியால தவிச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளுக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுக்குறியா? உங்களுக்கு கொடுக்க என் வீட்டுல எதுவும் இல்லை. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சிருக்கணும். போங்க போங்க அப்படின்னு சொல்லி லூசி கதவை சாத்திட்டா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சோட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆனா சோட்டுவும் கூட அவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டா. பாவம் 2 பேரும் ரொம்பவும் சோகமா சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. சிச்சு, தயவு செஞ்சு கதவு தர, என் பொண்ணால பசி தாங்க முடியாது. கொஞ்சமாவது அவளுக்கு சாப்பிட சாப்பாடு கொடு. சிச்சு கதவை திறந்து வெளியில வந்தா. துணி புஜ்ஜி 2 பேரையுமே பார்த்தா. மறுபடியும் இங்க வந்திருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என்னை ஏமாத்தி என் பணத்தை தின்னது மட்டும் இல்லாம இப்போ உன் பிள்ளைக்கு பசிக்குது சாப்பாடு கேட்டு வந்திருக்கே, கொஞ்சமாவது வெக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே வெளியில தள்ளி விட்டுட்டா சிச்சு காக்கா. ஏற்கனவே பசி, மழையில நனைஞ்சு ஜுரம் வர மாதிரி இருந்ததுனால புஜ்ஜி அம்மா அப்படின்னு சொல்லி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. புஜ்ஜி, கண்ணு தரமா அப்படின்னு பொண்ணு மடியில வச்சுக்கிட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சா துணி. துணியோட அழுகை சத்தம் பின்னாடி தோட்டத்துல கட்டி போட்டிருந்த கௌரியோட காதுல தெளிவா விழுந்துச்சு. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. உடனே கௌரி சத்தமா கத்தி கழுத்துல கட்டி போட்டிருந்த அந்த கயிறாவத்துக்கிட்டு வந்துச்சு. கௌரி அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. கௌரி, நீயா? எங்களுக்காக வந்தியா அப்படின்னு சொன்னப்போ கௌரி நேரா அதோட பால் கறக்கிற மடியை கொண்டு போய் புஜ்ஜி கிட்ட வச்சது. அத புரிஞ்சுக்கிட்டா டோனி. உடனே பக்கத்துல போய் பாலை கறந்து அந்த பாலை புஜ்ஜியோட வாயில விட்டா டோனி. கொஞ்சம் கொஞ்சமா பால் புஜ்ஜியோட வாய்க்குள்ள போன உடனேயே புஜ்ஜி மயக்கம் எல்லாம் போய் கண்ணை திறந்து பார்த்தா. துணி ரொம்ப பசியோட இருக்கிறதுனால அவளும் கொஞ்சம் பாலை குடிச்சா. சிச்சு காக்கா ஜன்னல் வழியா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துச்சு. ஒரு வாயில்லாத ஜீவன் காட்டின அன்பும் கருணையும் அவளுடைய வாய மூட வச்சுது. நான் எவ்வளவு மோசமானவ, அவங்க 2 பேரை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். இந்த மாட்டை என் கடனுக்கு பதிலா நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா அந்த மாடு அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சிச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு உடனே வெளியில வந்தா. டோனி, என்ன மன்னிச்சிடு. பணத்திமுறல நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். இனி அப்படி பண்ண மாட்டேன். எல்லாரும் உள்ள வாங்க. டோனி ஆச்சரியமா சிச்சுவ பார்த்தா. இனி கௌரி உனக்கு தான் சொந்தம். கௌரி மேல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இன்னைக்கு இந்த கௌரி தான் எனக்கு ஒரு பெரிய பாடத்தையே கத்து கொடுத்துருக்கா. சரி வாங்க, முதல்ல எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. அடுத்த நாள் காலையில சிச்சு கௌரிய டொனி கிட்ட ஒப்படைச்சா. டொனி, இனிமே கௌரிய நீயே வச்சுக்கோ. உன்னால எப்ப முடியுமோ அப்ப என் கடன் பணத்தை திரும்ப கொடுத்தா போதும். நீ கௌரி கொடுக்கற பாலை வித்து முதல்ல உன் வீட்டுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். துணியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். அவ கௌரிய இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. அன்னையில இருந்து டொனி கௌரி கொடுக்கற பாலை கறந்து அதை கொண்டு போய் வித்து வரப்பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா கடன் எல்லாத்தையுமே தீத்தா. அப்படி அவங்க வளர்த்த கௌரி அவங்களுக்கு தெய்வமா நின்னா.